லைன்ஸ் மீடியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத இயக்குனராக இன்றைக்கி மாறின்னு வராரு ரஞ்சித். அவருடைய திரைப்படங்கள் படம் எடுத்தது 4-5 படமாக இருந்தாலும் ஒவ்வொரு படமும் ஒரு யூனிக்னஸாக இருக்குது. இப்போ ரீசெண்டாக வேட்டுவன் ஒரு திரைப்படம் ஏறக்குறைய ஒரு 80% முடிஞ்சிருச்சு. அந்த படத்தினுடைய சண்டை காட்சியை எடுத்துகிட்டு இருக்கும்போது சண்டை ஸ்டண்ட் மாஸ்டர் உயிரிழந்திருக்காரு. பார்த்தேன், அந்த காணொலி பார்த்தேன். ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு அந்த காணொலி. யாரோ மறைமுகமாக எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்லை ஷூட்டிங் ஸ்பாட்டில் யாரோ எடுத்திருக்காங்க போல இருக்கு. ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோ அது அப்படி எடுக்கிறதுக்கு அனுமதி உண்டா என்னன்னு தெரியல. அனுமதி இருக்காது, ஆனால் ஒரு இதுக்காக எடுத்திருப்பாங்க. அப்படி எடுத்ததுனால அந்த காணொலி வெளியே வந்திருக்கு. ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கு. இந்த மாதிரியான சண்டை காட்சியில் ஈடுபடக்கூடிய அந்த கலைஞர்களுடைய உழைப்பு எவ்வளோ முக்கியமானது, எவ்வளோ ஆபத்தானது. அவங்க தங்களுடைய உயிரை பணயம் வைத்து வேற யாரோ ஒரு கதாநாயகனுக்காக அவங்க தங்களுடைய உயிரை பணயம் வச்சு இந்த மாதிரியான சாகச இதெல்லாம் பண்ணி கடைசியில் அதில் இந்த மாதிரியான உயிர்களை இழக்கிறது இருக்குல்ல, ரொம்ப துன்பகரமானது. அந்த கலைஞருடைய மனைவி பிள்ளைகள் அவங்க குடும்பம் இந்த காணொலியில் பார்க்கும்போது எவ்வளோ பெயினாக இருக்கும். அது அந்த இழப்பை ஈடு செய்ய முடியாது. அதற்கு சொல்லியிருக்காரு ரஞ்சித்தும் வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. ஆமாம், வருத்தம் தெரிவிக்கிறது இது எல்லாம் இயல்பானது. அது ஒன்றும், ஏன்னா யாரும் அந்த கலைஞர் சாகணும்னு நினச்சி எடுக்கலை. அவங்க தன்னுடைய தொழிலில் இப்படியான சிக்கல் இருக்குது, எந்த நேரமும் உயிர் ஆபத்து இருக்குதுன்னு தெரிஞ்சால் அந்த கலைஞர்கள் இந்த தொழிலுக்குள்ளே வர்றாங்க, விரும்பி தான் வர்றாங்க. யாரும் அவங்கள கட்டாயப்படுத்தி நீங்கள் இதில் சண்டை போடணும், அதில் உயிர் இழக்கணும் அப்படின்லாம் யாரும் எந்த படைப்பாளிகளும் விரும்புகிறதில்ல. ஆனால் இவர்கள் ஒவ்வொரு துறைக்கும் ஒரு ரிஸ்க் இருக்குல்ல. காவலர்களுக்கு அவங்க வேலையில் இருக்கிற பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம பத்திரிகைக்காரங்களுக்கு நம்ம தொழிலில் ஒரு பிரச்சனை இருக்குது. அப்படி ஒவ்வொரு துறை சார்ந்த தொழில்கள்லையும் சில சிக்கல்கள் இருக்குது. அதில் இந்த சண்டை கலைஞர்களுக்கு இருக்கிற சிக்கல்ங்கிறது எந்நேரமும் அவங்களுடைய உடல் பாகம் அடிபடலாம், கை கால் சிதையலாம், விபத்துகளில் இதை உயிர் போகலாம். அந்த மாதிரி இப்படி பல விஷயங்கள் இருக்குது. என்ன இந்த வழக்கில் இப்படி ஒன்று நடந்திருக்கக்கூடாது இந்த ஷூட்டிங் இதில். இல்லை, இந்த இதுக்கு இவ்வளோ மெனக்கெடுத்து அந்த சீனை எடுக்கணும். அது தான் நிறைய சிஜி வந்திருக்குது. இன்னைக்கு ஏஐ அவ்வளோ டெக்னாலஜி வந்துட்டு இவங்களுக்கு ஒரு ரியலாக வேணும் அப்படின்னு நினச்சி இது மாதிரி பண்ணுறாங்க. சில டைரக்டர்லாம் இருக்காங்க, பாலா மாதிரி ஆளுகள்லாம் இருக்காங்க, சங்கு பிடிச்சி கடிச்ச ரியலாக காட்டினா தான் இது அப்படின்னு நினைப்பாங்க. அதில் ரஞ்சித் இப்படி எடுத்திருக்காரா என்னன்னு தெரியல. ஆனால் அந்த கலைஞர் சொல்கிறாரு 99.9% பாதுகாப்பாக எல்லாம் பாதுகாப்பாக இருந்தாலுமே இயற்கையுடைய இதை நம்ம யாரும் மாற்ற முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அது ஒருத்தங்களுக்கு இப்போ நான் விமானம் போச்சு, பறந்து போனாங்க, இத்தனை 270 பேர்கிட்ட இறந்து போனாங்க. அது விமானத்தில் போனவங்க இறந்துருந்தா வேற, அது ஏதோ ஒரு ஹாஸ்டலில் போய் விழுந்து அந்த மருத்துவ மாணவர்கள் அவங்க சாகணுங்கிறதெல்லாம் நிச்சயம் இது பண்ணதா யாரும் எதிர்பார்க்காது, நடக்காதது. அப்படின்னா இப்போ ரஞ்சித் மேலே வழக்கு போட்டிருக்காங்க. அப்போ அந்த விமானத்தை இயக்குன அந்த துறை சார்ந்த அமைச்சர் மேலே, இப்படி பலர் மேலே ரஞ்சித் மீது வழக்கு போட்டது 4 பேர் மேலே வழக்கு போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு ஃபார்மாலிட்டி வழக்காக இருந்தால் வேற. ஆனால் எனக்கு என்ன சந்தேகம், ஏன் ரஞ்சித் மேலே வழக்கு போட்டீங்கன்னு நான் இப்போ கேள்வி கேட்குறேன். ரஞ்சித் மேலே ஏன் வழக்கு போட்டீங்க? ரஞ்சித் இதை அவர் பண்ணல. அவர் ஒரு டைரக்டரு, ப்ரொடியூசரும், அந்த படத்துக்கு தயாரிப்பாளரும் இருக்காரு. ஆமாம், இது சரி இந்த விபத்தில் என்ன தான் பாதுகாப்பு இருந்தாலும் நடந்து போச்சு, ஓகே. இப்போ என்னோட கேள்வி என்னென்னா, இந்தியன் 2 படம் எடுத்தாங்க. அப்போ அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் விபத்து ஆகி கிரைன் விழுந்து கார்ட்டூனிஸ்ட் மதன் அவர்களுடைய மருமகன் உட்பட ஒரு 4 பேர் உயிரிழந்தாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த சம்பவத்தில் சங்கர் மீதோ கமல் மீதோ உள்ளிட்டவர்கள் மீதோ அந்த தயாரிப்பாளர் மீது வழக்கு போடப்பட்டதா? எப்படி அப்படி போடப்பட்ட மாதிரி எந்த செய்தியும் இல்லை. அப்போ ரஞ்சித் மீது ஏன் வழக்கு? இழப்பீடுகள் கொடுத்துட்டாங்க. இழப்பீடுகள் கொடுத்தாங்க, இவங்களும் இழப்பீடு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன், கொடுப்பாங்க. ஆனால் ரஞ்சித் மீது வழக்கு போடப்பட்டதுக்கான முகாந்திரம் என்ன அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது இந்த காலகட்டத்தில் வருது. ஏன்னா ரஞ்சித் அரசு குறித்து சில விஷயங்களில் முரண்படுறார். அதுவும் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பின்னாடி கடுமையாக விமர்சனம் வச்சிருக்கார். தேவைப்படும் போது இந்த அட்டவணை பிரிவினர் மீதான தாக்குதல் நடக்கும் போதெல்லாம் ரஞ்சித் அரசை கேள்வி கேட்கிறார். சில விஷயங்கள்ல பம்மி பின்வாங்குறார். அதெல்லாம் நடக்குது. ஒருவேளை ரஞ்சித்தை திராவிட மாடல் அரசு கண்ட்ரோலில் எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு வழக்கு போட்டு அப்படி மெயின்டைன் பண்ணுதா அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா இதே மாதிரியான ஒரு படப்பிடிப்பு விபத்து தான். அங்கே ஒரு 4 உயிர்கள் போனது, இங்கே ஒரு உயிர் போனது. இதில் நீங்கள் வழக்கு போடுறீங்க, அதில் வழக்கு போட்டிருக்கணும்ல, அதில் ஏன் வழக்கு போடல? ஏங்க சங்கர் மேலே வழக்கு போடல அப்படிங்கிற கேள்வி இயல்பாக வருது இல்லை? எனக்கு அந்த செய்தியை பார்த்தோன்னா இது தவறு தான். இது சில தவறுகள் நம்மளுடைய
எல்லைக்கு மீறிய விஷயங்கள் நடக்கிறது. இவர் மேலே வழக்கு போட்டால் அடுத்து வரவங்க இந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டாங்க, அதுக்காக கூட இருக்கலாம்ல. இல்லை அது சரி, அது வந்து ஸ்டண்டு கலைஞர்கள் தான் முடிவு பண்ணணும். இந்த மாதிரி காட்சிகள் நாங்கள் எடுக்க மாட்டோம், நடிக்க மாட்டோம், இதெல்லாம் நீங்கள் சிஜியில் பண்ணிடுங்க, ஏஐயில் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்ல வேண்டியதான். என்ன வெங்காயம் அப்படி வந்து பண்ண போகிறீங்க தத்துருவம் ஆளுக்கு. கூடுதல் தகவல்னா இவர் தான் வந்து வாழை திரைப்படத்தில் வந்து அந்த லாரியை கவுத்தூர் இவர் தான், அதை வந்து நல்லா பிரமாதமாக பண்ணியிருப்பாரு. அதனால அது வந்து சில துறையில் சிலருக்கு வந்து சில விஷயங்கள் வந்து சாகசம் பண்ணணும். இப்போ நம்ம ரிப்போர்ட்டிங் துறையில் ஒரு ஸ்பெஷல் ஸ்டோரி பண்ணுறோம், ஒரு அசைன்மெண்ட் பண்ணுறோம், ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஸ்டோரிஸ் பண்ணுறோம் அப்படின்னா பல ரிஸ்க்குகள் சிக்கனாக துவைக்க தான் செய்வான். ஆனால் அதையும் மீறி வந்து ரகசியமாக போய் ஸ்டோரி எடுத்து நம்ம வந்து போடுவோம். அப்போ அது வந்து நம்ம துறை சார்ந்தவர்களுக்கு அது ஒரு சாகசமாக இருக்கும். அது மாதிரி இந்த துறையில் இருக்கவங்களுக்கு இப்படியான சாகசங்கள் செய்யணுங்கிறது அவங்களோட விருப்பமாக இருக்கும். ஆனால் அதே சமயம் உயிருக்கு மிஞ்சி எந்த சாகசமும் அவசியம் கிடையாது. அதுக்கு ஆமாம். அப்படிங்கும்போது ஸ்டண்டு கலைஞர்கள் தான் எந்தெந்த காட்சிகள் இந்த மாதிரி விஷயங்கள் நாங்கள் செய்ய முடியும், சிலதை வந்து நீங்கள் சிஜியில் பண்ணிடுங்க, லாங் ஷாட்டில் வச்சுருங்க அப்படின்னு முடிச்சுக்கிட்டு போக வேண்டியதான். அதை நோக்கி நகர வேண்டியது அவசியம் இருக்குது. இந்த மாதிரியான மரணங்களை பார்க்கும்போது சில விஷயங்கள், அதுவும் டெக்னாலஜி வளருதுல்ல, உங்களுக்கு அவ்வளோ டெக்னாலஜி வளருது. அப்போ அதுக்கேற்றாப்புல நம்ம கால மாற்றத்துக்கு ஏற்றாப்புல நம்மளை வந்து மேம்படுத்தி கொண்டு போக வேண்டிய அவசியமும் இருக்குது. இந்த விஷயத்தில் அப்படி ஒன்று நடக்க வேண்டியது தேவை. இது ஒரு கோரிக்கை. ரஞ்சித் மேலே வழக்கு போட்டதுக்கான காரணம் கண்டிப்பாக அரசோட அரசியல் பின்புலம் இருக்கலாம். ரஞ்சித் மீது வழக்கு போட்டப்பட்டதுக்கு அரசியல் பின்னணி காரணம் இருக்கலாம். இந்த வழக்க தேர்தல் டைம்ல இது வந்து கொஞ்சம் இந்த மரணத்தை பயன்படுத்தி ரஞ்சித்தை தங்களுடைய கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டுறதுக்காக இந்த அரசை வந்து திராவிட மாடல் போலீஸ் பயன்படுத்தியிருக்கலாம். அந்த சந்தேகம் இயல்பாகவே எழுகுது. ஏன்னா ரஞ்சித் அதை அரசு விமர்சிக்கிறார்ல. அதுக்காக ரஞ்சித் வந்து வழக்கு போடுறதுக்கு சட்டத்திற்கு அப்பாற்பட்டவரெலாம் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. யாரும் சட்டத்துக்கு அப்பாற்பட்டவங்கலாம் கிடையாது. ஆனால் கேள்வி எங்கே வருதுன்னா, இந்தியன் 2 படத்தில் இதே மாதிரியான மரணம் நடந்தது, அங்கே போட்டிங்களா அப்படிங்கிற கேள்வி. அங்கே வழக்கு போடப்பட்டிருந்தால் இந்த நிறைய மரணங்கள் இந்த மாதிரி நடந்திருக்கு. இந்த மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடக்குது. இதில் ரஞ்சித் குறிக்கப்படுறார் அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. என்ன நடக்குதுன்னு நம்ம பார்ப்போம். அவங்களும் வந்து இனிமேல் இந்த மாதிரியான மரணங்கள் தொடரக்கூடாது, அது அவசியமானது. மீண்டும் நிகழ்வில் சந்திப்போம் சார். நன்றி.